ஹலோ கைஸ், லாஸ்ட் டைம் நம்ம கூகுளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளுக்கு எப்போ இருந்து தெரியும்? நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூகுள் பாப்புலர்னு தெரியுங்களா? இப்போ நம்ம சாதாரண ஒரு எஃப்டி அந்தமாரி ஒரு எஃப்டி அந்தமாரி மியூச்சுவல் ஃபண்ட் இதிலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஃப்டிலாம் வந்து 1 இயருக்கு 7% தான் கொடுக்கும். நம்ம வந்து மற்ற இடத்துலலாம் வந்து ரிஸ்க்கு, அதனால் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்போம். பட் இது வந்து இப்போ வேர்ல்ட்லேயே நம்ம ரொம்ப சேஃபான ஹெவன் கூகுள்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பயப்பட தேவையில்லைன்னு வச்சுக்கலாங்களா? இப்போ இதில் வந்து லாஸ்ட் இப்போ 2026 2015 ஸ்டார்டிங் 2000 ஜான் 15 எடுத்துக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 1120%. அப்போ ஒவ்வொரு இயரும் வந்து 100% வந்து கூகுள் கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலான்னா, எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஸ்மால் கேப் மார்க்கெட்டில் வரவங்க ரொம்ப ரிஸ்க்கு, மார்க்கெட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூகுளில் போகிறது என்ன ரிஸ்க்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் எதுனால ரிஸ்க்கு அப்படின்னு எல்லோரும் உங்களுக்கு வந்து எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை டிஸ்க்ளைமர் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா, புதுசாக வர்றவங்க எங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணும், ரொம்ப ப்ராஃபிட் இஸ் குயிக், 1 இயர்லேயே 100% ப்ராஃபிட் வேணும், 100% 1 இயரில் எடுக்கிறது ரொம்ப இம்பாசிபிள், பட் எனக்கு 100% வேணும். 1 இயருக்கு எனக்கு வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டேன், 10% 20%லாம் வேண்டாம். 20 எடுத்தாவே அது வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்து நம்ம 15க்கு மேலே எய்ம் பண்ணுவோம். பட் 20% எடுக்கிறதே ரொம்ப இம்பாசிபிள். 100% வேணும்னு சொல்லி ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவாங்க. அந்தமாரி மென்டாலிட்டியில் போகிறது தான் நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்க அந்தமாரி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை புதுசாக வரவங்களுக்கு இந்தமாரி கரெக்டான பாதையில் கைட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இது வந்து எது ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் மாரி வச்சுக்கலாம். 1 இயரில் வந்து 30% உங்கள் அமௌண்ட் வந்து லாஸ். இப்போ வந்து ஆமாம், நீங்கள் வந்து நிஜமாகவே உங்கள் அமௌண்ட் லாஸ் ஆகிருக்கு. இது எப்போ ஷார்ட் டேர்ம் பீரியட், ஒரு 5 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே அது ஷார்ட் டேர்ம் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஒரு 3 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்துடும். நான் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் 10 இயர்ஸ், பட்டு மேக்ஸிமம் 20 இயர் 30 இயர் கூட விடலாம். நிறைய ஸ்டாக்கை ரொம்ப லாங் டேர்மாக 15 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், அப்படி ஹோல்ட் பண்ண பார்க்கணும். இதில் நான் உங்களுக்கு சொல்கிற கேஸ் ஸ்டடியில் இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, 10 இயர்ஸில் வந்து 1130%. அப்போ ஒவ்வொரு இயரும் வந்து 100% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஆவரேஜாக. கரெக்டுங்களா? இது வந்து நீங்கள் எங்கே போய் இந்தமாரி சேஃபான இடத்துல எடுக்க முடியும்? நீங்கள் ஸ்மால் கேப்பு அது இதுன்னு எடுத்திங்கன்னா கூட, இப்போ கோல்டு ஏதோ ஒரு வருஷம் தான் 100% இப்போ கொடுத்துக்கும். மற்ற எல்லா வருஷம் அப்படி கொடுக்கணுன்னா அப்படி நடக்காது. வேர்ல்டு அந்தமாரி மூவ் ஆகாது. திருப்பி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து ஒரே குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்ட் ஆகும். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் கூகுள் கொடுத்தாலுமே அது குறிப்பிட்ட பீரியட் எடுக்கணும். பட் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அமௌண்ட் லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு கம்பெனி பிஸ்னஸே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கடையை வச்சு நீங்கள் அதை வாடகை கட்டி நீங்கள் அதிக அமௌண்ட் கொடுத்து ஷார்ட் டேர்மில் ஒரு 10,000 ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். ஷார்ட் டேர்மில் நம்ம அமௌண்ட்டை வந்து ஷார்ட் டேர்மில் எயின் பண்ணுறதுனாவே அதுதான் வந்து நம்ம அமௌண்ட்டை வெல்த்தை ஜென்ரேட் பண்ணவே முடியாது. நம்ம நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் சேலரியை வந்து மாதம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நான் இதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி அதில் வர நம்ம மிச்சம் பண்ணுற சேமிப்பை குறைச்சி, லைஃப் ஸ்டைலை குறைச்சி, அதில் மிச்சம் பண்ணுற அமௌண்ட்டு இந்தமாரி ஒரு நல்ல ஸ்டாக்கில் குயிக்காக ஒரு 20 ஏஜில் இருக்கீங்க, 30 ஏஜில் இருக்கீங்க, ஒரு 35க்குள்ளே இருக்கீங்க. 35னா நீங்கள் 50 ஏஜுக்கு ஒரு 15 வருஷம் இருக்குங்களா? அந்தமாரி இதில் நீங்கள் 60 ஏஜில் ரிட்டையர் ஆகிறீங்க, உங்கள் வயசு வந்து 45 இருந்தால் கூட அதுக்கும் ஒரு 15 வருஷம் கேப் இருக்குது. அப்போது வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். 15 வருஷம் நீங்கள் ஒரு ஏஜ் 55க்கு 60 நீங்கள் ரிட்டையர் ஆகிறமெண்ட் போகும்போது அந்த மார்க்கெட் பக்கம் வந்து வரக்கூடாது, நீங்கள் பாண்ட் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் மக்கள் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா எக்ஸ்பர்ட் எல்லாருக்கும் தெரியும், இந்தமாரி ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து நீங்கள் ஒரு மினிமம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற ஏஜ் வந்து 50 வயசு கம்மியாக இருக்க, 45 கம்மியாக இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இந்தமாரி ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்டாக் எடுத்துக்கோங்களேன். இதில் வந்து மார்க்கெட்டில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து லாங் டேர்மில் வந்து கூகுள் இந்தமாரி கம்பெனி ஒரு 1000ல் ஒரு 500 கொடுத்தாவே இது வந்து நீங்கள் எங்கேயுமே போய் இந்தமாரி அச்சீவ் பண்ணி நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ 1100% இந்தமாரி நான் கம்பேர் பண்ணி போடுறவங்களை எல்லாம் கூகுளில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான வேர்ல்ட்லேயே இது வந்து நம்ம கம்பேர் பண்ணது ஒரு வேர்ல்டில் நிறைய கண்ட்ரி இருக்குது. நம்ம வேர்ல்டுலேயே டாப் கண்ட்ரியில் வேர்ல்ட்லேயே இருக்குது ஃபஸ்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பிலீவ் பண்ணி நம்ம இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டர், இப்போ வந்து ப்ரௌசர் இந்தமாரி இதில் வந்து கூகுள் வந்து எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்குது. நம்ம சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்விடியா பற்றி நான் டாப்பில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்விடியா வந்து லாஸ்ட்டு 10 இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்கள்.
அந்தமாரி ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டலாக பிலீவ் பண்ணி நம்ம இதுக்கு வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸாக நம்ம யோசித்து இந்தமாரி இந்த கம்பெனியில் போடலாமா வேண்டாமான்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்க பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து வச்சுருக்க 1,00,000த்தையும் இந்த ஒரே கம்பெனியில் போடணுன்னு நான் அப்படி சொல்ல வரல. இப்போ 1 lakh இருக்குன்னா உங்களால் ஒரு 5,000 நீங்கள் ஒரு 5% இல்லைன்னா மேக்ஸிமம் 10% ஒரே கம்பெனியில் அதிக அமௌண்ட் போடக்கூடாது, அதை பாயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 10% வந்து கூகுளில் பிலீவ் பண்ணி போடுறேன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணி லாங் டேர்முக்கு இந்தமாரி போட்டுட்டு மீதி அமௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் கூட நீங்கள் 50-50 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஷார்ட் டேர்முக்கு தேவைப்படும் போது மியூச்சுவல் ஃபண்டில் 5 இயர்ஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அந்தமாரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கும் போது தான் உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு வெல்த் பில்ட் பண்ண முடியும். இப்போ இது 10 இயர்ஸ் சொல்லியிருந்தேன். 5 இயர்லேயும் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 5 இயர்லேயும் 250%. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இதுலலாம் போட்டிங்கன்னா 5 இயரில் வந்து ஒரு 100% கொடுத்துன்னு வச்சுருக்கலாம். யூஎஸ் நாஸ்டாக் இந்தமாரி இந்த ரேஞ்ச் போன் கொடுத்துருக்கோம். பட்டு இதுவுமே நம்ம ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் நம்மளை வாங்க முடிஞ்சிருந்தோம்னாவே அந்தமாரி டைமில் இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஓகே உங்களுக்கு சொல்ல வரது மெயினாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாங் டேர்மில் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது வெல்த் பில்ட் பண்ணலாம். இந்தமாரி கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ அந்தமாரி கொடுத்துக்கலாம். கூகுள் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணதை பற்றி போஸ்ட்டில் எல்லாமே போட்டிருப்பேன். நானும் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்தமாரி மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வேணும்னா நான் என்னோடய ஜிமெயில் ஐடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது உங்களால் பார்க்க முடிஞ்சால் அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கூட கைட் பண்ண பார்க்குறேன். நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறேன். ஏன்னா நான் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஸோ என்னால் அப் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட்டு போனது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு மக்களை குறிப்பிட்ட பாதையில் கரெக்டாக என்னால் கைட் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். பட் அப்படி நம்பினீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோப்ஸ் லைக்ஸ் இதெல்லாம் நம்ம எப்பயும் சொல்கிறது தான், அந்தமாரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்தமாரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனியாக உங்கள் கேஸ் ஸ்டடிஸ் நிறைய எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்னா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்க பழைய ஓல்டு ஜென்ரேஷன் மாரி இல்லாமல் புது ஜென்ரேஷன் நம்ம நான் கிட்ஸுக்கே இந்தமாரி என்னோடய கிட்ஸுக்கு நான் இந்தமாரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் கீ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால தான் மக்களுக்கு ஃபஸ்ட்டு மென்டாலிட்டி தான் நம்ம முக்கியம். இந்தமாரி ஒன்றுமே இல்லை, நம்ம மைண்டை யோசித்து இந்தமாரி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை போட போகிறோம். இதில் வந்து என்ன ரிஸ்க் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக நம்ம யோசிக்கணும், சிம்பிள் விஷயம் தான். பட் இந்தமாரி சிம்பிளான விஷயத்தை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.